என்ன சொல்றாருன்னா, இந்த ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியோட அழுத்தம் இருக்கா இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லும் போது அவரு வந்து ஒரு பாடலே பாடுறாரு. சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்ல முடியல, சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்ல முடியலன்னு ஒரு பாடலே பாடுறாரு. அப்படி விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கறதோ இல்ல எதிர்கட்சி ஆளுங்கட்சியோ அழுத்தம் கொடுக்கறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பாட்டு பாடுறதுக்குலாம் எனக்கு அர்த்தம் தெரியாது. நீங்க அவர் தான் அதுக்கு எது சொல்லணும். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. தெரியாத விஷயத்த போய் நம்மளா கற்பனையா பேசுவது எனக்கு பழக்கம் இல்லை. சார், தமிழகத்தில் இந்து கோயில் இடிக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி இந்து மதவாட்டு உரிமை தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவதாகவும் மற்ற மதங்களுக்கு தான் இந்த அரசு முன்னுரிமை அளிப்பதாக சொல்றாங்க. இந்துக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? எந்த அரசாங்கத்தில்? திருப்பரங்குன்றம் உட்பட சேலத்தில் இந்து கோயில் இடிக்கப்பட்டது. இதே இந்து கோயில்னா யாரு இடிச்சா? நீங்க பால மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்த மாதிரி கேள்வி கேட்டால் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இல்லை வந்து அதாவது அண்ணாமலையே சொல்லியிருக்காரு 125 இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அல்ல, இந்து கோயில்கள் யாரு இடிச்சா, எதற்காக இடிச்சிருக்காங்க? சேலத்தில் வந்து திமுக கவுன்சிலரே ஒருத்தர் இடிச்சிருக்காரு. என்ன காரணத்துக்காக இடிச்சிருக்காரு? சிவகிரி நுழைவாயில் வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி அவரே இடிச்சிருக்காரு. அவர் அறங்காவலர் தலைவராக இருக்கிறார். வாஸ்து சரியில்லைடா. எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாமல் நான் பதில் சொல்ல விரும்பலை. ஏன்னா சாலைகளை அகலப்படுத்துகிறப்ப அங்கே உள்ள கோயில்களை வேறு வழி இல்லாமல் அங்கே உள்ள மக்களுடைய ஒப்புதலோட வேறு இடங்களில் கட்டி தருவார்கள், பார்த்துருக்கோம். பட் நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு பொதுவாக இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் வந்து அரசு நடந்துகிற முறை சரிதானா? திருப்பரங்குன்றத்தில் அந்த முருகன் பெயரை சொல்லி எந்த ஒரு அரசியல் இயக்கமோ இல்லை எந்த ஒரு அமைப்போ அதில் அரசியல் செய்வதன் மூலம் அங்கு அமைதியாக வாழ்கின்ற மதங்களை எல்லாம் கடந்து வாழ்கின்ற மக்களிடையேயும் இது போன்ற குழப்பம் விளைப்பதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள்.